மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. அவ எப்படி நிக்கிற பாத்தியா? எதுக்குடா வேணும் தேவையில்லாம இப்படி பேசுற? உன்னை யாரையா என் ரூம்குள்ள வர சொன்னது? வெளியே போயா. உடம்புக்கு முடியலனாலும் உன் பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. டேய், இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ பேசாம அமைதியா ரெஸ்ட் எடுறா. இப்பாருமா, என்ன தேவையா இருந்தாலும் நீ என்ன கூப்பிடு. ஓ, அப்ப இவளோட தேவையெல்லாம் நீ தான் நிவர்த்தி பண்றியா? டேய், இந்த மாதிரி தேவையில்லாம பேசுன உன் கழுத்தை நெரிச்சு சாகடிச்சிருவேன். அதோட உன் கதை முடிஞ்சிடும். அப்ப கொல்றா, கழுத்தை நெரிச்சு கொல்ல. போன மாதிரி இங்க கிடக்கிறதுக்கு அது எவ்வளவு பரவாயில்ல. என்ன கொன்னுட்டு இங்க இருக்கிற மிச்சத்தையெல்லாம் நீயே அனுபவிக்கலாம்ல. ஏய், இப்படி எல்லாம் பேசணும்னா நீ உருப்பட மாட்ட. என்னமோ பண்ணு. எப்படா நான் செத்து தொலைவன் நீ காத்துட்டு இருக்கல? இல்ல, நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி ஆசை தேர்ற வரைக்கும் நீங்க இப்படி படுத்து கிடக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு சக்தி இல்ல வேணுகோபால். நிமிர்ந்து நிக்கவோ, கோவப்படும் போது என் கழுத்தை நெரிச்சு கொல்லவோ இன்னும் நிறைய சக்தி வேணும். அந்த சக்தி உடம்புல உருவாகிற வரைக்குமாவது அவசரப்பட்டு ஆட்டம் போடாதீங்க. அப்படி பண்ணீங்க, மரணம் வந்து கூப்பிடுற வரைக்கும் நீங்க இந்த கட்டிலே தான் படுத்து கிடப்பீங்க. என்னங்க ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? உன்னோட மாமா என்னை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ் வந்திருந்தாரு. ஏதோ ஒரு கம்பெனியை நீ எடுத்து நடத்தணும்னு சொன்னாரு. இங்கேயும் வந்திருந்தாரு. எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லி நான் அனுப்பி விட்டேன். என் மேல ரொம்ப பாசமா இருந்தவர் தான் சேகரன் மாமா. முதல்ல என்னால இதை பண்ண முடியாதுன்னு நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். 200 பேர் வேலை பார்க்குற ஒரு கம்பெனி, தேவையில்லாம அனந்தன் அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணாருன்னா ஒரே நேரத்தில் அத்தனை பேருக்கும் வேலை போயிடும்ல. ரொம்ப ஏழை குடும்பத்துல பிறந்த பொண்ணுங்களுக்காக நான் ஆரம்பிச்சு வச்ச கம்பெனி தான் ஸ்வதேஷி. அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஆரம்பிச்சு வச்ச கம்பெனிய இனிமே வேண்டான்னு அப்பா முடிவெடுத்துட்டாரு. 200 பேரோட தொழில் விஷயமாச்சே. ஒரு மாற்று வழிக்கான ஆலோசனை அவர்கிட்ட நான் சொல்லி அனுப்பியிருக்கேன். ஒரு ஜாயின்ட் குரூப் கம்பெனி, அங்க வேலை பார்க்குற 200 தொழிலாளிகளுக்கும் சம பங்கு இருக்கிற ஒரு கம்பெனி. என்ன இருந்தாலும் அனந்தன் கம்பெனி மூடுறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. சும்மா தேவையில்லாம அங்கே இருந்து வீணா போறதுக்கு தொழிலாளர்களுக்கு விட்டு கொடுத்துடலாம். ஆனா அப்பா ஒன்னும் அதை சும்மா விட்டு கொடுக்க மாட்டாரே. சும்மா வேண்டாம், ஒரு தொகையை நிர்ணயிச்சு ஒவ்வொரு மாசமும் ஒரு சின்ன தொகையை அவர்கிட்ட கொடுக்கணும். அது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் இருந்தா தானே பண்ண முடியும். அதுவும் வேணும். அப்படின்னா நாம அந்த கம்பெனியை எடுத்து நடத்தினா என்ன? எனக்கு வேலையும் கிடைக்கும், நமக்கு சின்ன அளவுல வருமானமும் கிடைக்கும். அதெல்லாம் வேண்டாம். அனந்தனை மருமக நஷ்டப்படுத்திட்டாருன்னு ஊரே அதுக்கப்புறம் பேசும். அவர் முதல்ல போயிட்டு அனந்தன் கிட்ட பேசட்டும். கார்பரேட்டிவ் சொசைட்டியில் அனந்தன் சேர சம்மதிச்சா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு நம்ம யோசிப்போம்.
பாலா, எனக்காக நீ கஷ்டப்பட்டு சலிச்சு போயிட்டல. என்னுடைய வாழ்க்கையில சலிப்புங்கிற வார்த்தையே இல்ல. நீ இப்ப என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஓ, நான் இந்த கட்டல்ல இருந்து எந்திரிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். முழு சக்தியோட நீங்க திரும்ப எந்திரிச்சு வருவீங்க. இப்ப என் மேல இருக்கிற கோவம் எல்லாத்தையும் என் உடம்புல நீங்க காட்டுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்து நீ எதுக்கடி இங்க இருக்க? உங்களோட இந்த நிலைமைய பார்த்து நான் சந்தோஷப்படணும். அப்படின்னா நீ பழி வாங்கிட்டு இருக்கல? இல்ல, நீங்க அடிபட்டு கிடக்கிற ஒரு குழந்தை மாதிரி. அத போய் பழிவாங்கிற அளவுக்கு என் மனசு ஒண்ணு மறுத்து போயில்ல. அப்படி ஒரு நினைப்பு இருந்தா வேணுகோபாலுக்கும் பாலசுதாவுக்கும் என்னதான் வித்தியாசம் இருக்கும்? நீங்க என் முகத்துல துப்பிருக்கலாம்ல. என்னால எந்திரிக்க முடியாதுல்ல, அதான் படுத்துக்கிட்டே அப்படியே துப்பிட்டேன். படுத்துக்கிட்டு இருக்கும் போதே மலமும் மூத்திரமும் போவேன். நான் குழந்தைன்னு தானே நீ என்கிட்ட சொன்ன. சேவை பண்ணு. சின்ன குழந்தைங்க இந்த மாதிரி பண்றதெல்லாம் கேவலம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க பண்ற இந்த கேவலமான செயலால உங்களால செவுத்துல கட்டி வச்சு அடிக்கணும். இந்த ரூமை நான் 2 தடவை டெட்டாயில் ஊத்தி கழுவி இருக்கேன். இப்படி அதிகமான கஷ்டத்தை கொடுக்கறதுனால உங்க மனசு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஆனா இது எல்லாத்தையுமே பண்றது உடம்பளவுல பலவீனமா இருக்கிற ஒரு கர்ப்பிணி பெண்ணுதாங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. உன்னால சகிச்சுக்க முடியலன்னா என்ன அப்படியே கொண்டு போட்டுடி. அதை நீங்க என்ன செய்ய வச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் நீ சுதந்திரமா நடமாடணும். எடி கேடு கட்டவளே, உன்னாலதான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில் இருக்கேன் தெரியுமா உனக்கு? நீ ஒருத்தி தாண்டி இது எல்லாத்துக்கும் காரணம். நீ மட்டும் தாண்டி இது எல்லாத்துக்கும் காரணம். அடியே கேடு கட்டவளே, உன்னால தாண்டி நான் இன்னைக்கு படுத்த படுக்கையா இருக்கேன். ஏய் கேடு கட்டவளே, அப்படியே கையால கொண்டு போட்டுருவண்டி. எந்த காதலண்டி பார்க்க வந்தா உன்னை தாண்டி சொல்றி. உங்க அண்ணனுக்கு பைத்தியம் பிடிச்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்க எதுக்கு அவரை கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? இங்க இல்லாம வேற எங்க வைப்பாங்க? ஹாஸ்பிட்டல்லையோ இல்ல பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்லையோ கொண்டு போய் சேருங்க இவரை. அதுக்கெல்லாம் காசு செலவாகும். எங்க அம்மா 5 பைசா தரமாட்டாங்க. சதீஷ் அண்ணனும் காசு தரமாட்டாரு. நம்ம இவரை கூட்டிட்டு போனா நாம தான் எல்லா செலவும் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படின்னா நகையை கொண்டு போய் அடமானம் வைக்க சொல்லுங்க. அடமானம் வைக்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. அப்படின்னா இவர் பண்றதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கணுமா? இல்ல ஒரு வேலை பண்ணலாம், நம்ம வேற வீட்டுக்கு போயிடலாமே. ஆஷா, அது தப்பான முடிவு. பேங்க்ல இருந்து கம்பெனி ஆரம்பிக்க லோன் கேட்டதே இந்த வீட்டை வச்சுதான். இந்த வீடு உனக்கு தானே அம்மா சத்தியம் பண்ணி சொல்லியிருக்காங்க. நீ அம்மாக்கு சோப் போட்டாலே போதும், மீதி பண்ண வேண்டிய வேலையை நான் பாத்துக்கிறேன். நான் இப்ப அத்தை கூட தானே இருக்கேன். ஆரம்பத்துல இருந்த கோவம்லாம் போயிடுச்சு. அத்தை இப்ப என் கூட ரொம்ப நல்லா பழகுறாங்க. அது நீ கோடீஸ்வரனோட மகளா இருக்கிறதுனால தான். ஆமா, இந்த சொத்து இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ உங்க கைக்கு வந்து சேர்ந்துரும்ல. ஆனா வேணுமாமா இந்த வீட்ல இருக்கிறது டேஞ்சர் தான். அவரு அப்படிதான் இருப்பாரு. முதல்ல நம்ம வேலையை நம்ம பாப்போம். உன்னால முடியலன்னா இந்த வீட்டை விட்டு போடி. ஐயோ, மனுஷனை நிம்மதியா தூங்க விட மாட்டாரே. எங்க போறீங்க? நான் போய் அவனை சத்தம் போட்டு வரேன். அந்த ஆளு உங்களையும் சேர்த்து திட்டுவாரு. திட்டினா நான் அவனை சும்மா விட மாட்டேன். என்னடி எதுவும் பேசாம அமைதியா இருக்க? பேசுடி. உனக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லையா? காதை பொத்தி வச்சுக்கிட்டு மத்தவனை எல்லாம் முட்டாளாக்க பாக்குறியா? பேசுடி. ஏய், வாய் திறந்து பேசுடி. சத்தம் போடாம தூங்குங்க. என்ன இங்க நாங்களும் தூங்க வேண்டியது இருக்குல்ல. நீங்க சத்தம் போடுறதை கேட்டு தூங்க வேண்டிய அவசியம் எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் இல்ல. ஏடா, எனக்கு கோபம் வந்துச்சுன்னா நான் இப்படிதான் பேசுவேன். வலி வந்துச்சுன்னா இன்னும் கேவலமா பேசுவேன்டா. இஷ்டம் இல்லாதவங்க இங்க இருந்து போங்கடா. நீங்க சொன்ன உடனே இங்க இருந்து போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. மரியாதையா சொல்றேன், இனிமே இந்த ரூம்ல இருந்து எந்த சத்தமும் வரக்கூடாது. அடி நாயே, அத சொல்றதுக்கு நீ யாரா? இப்ப ரூம்குள்ள எதுக்கு வந்து எனக்கு தெரியும்டா. கத்தி கத்தி சண்டை போட்டதுல டயர்ட் ஆகி அப்படியே தூங்கி இருப்பேன்னு தானே எனக்கு தெரியும்டா. மரியாதையா பேசுனா
இல்லைன்னா என்னோட அண்ணன் கூட பார்க்க மாட்டேன். எனக்கு தெரியும்டா நீ என்னை எப்படி பாக்குறேன்னு. இப்ப நீ இங்க வந்தது என்ன பார்க்க இல்லடா. இங்க பாரு, நீ இப்படி இருக்கன்னு கூட பார்க்க மாட்டேன். அடிச்சு மூஞ்ச உடைச்சிருவேன். சுமேஷ், நீங்க போங்க. இந்த மாதிரி மூளை இல்லாத ஆளுங்க கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? உங்களுக்கு என்னதான் ஆச்சு? கொஞ்ச நாளாவே மூட் ஆஃபா இருக்கீங்க. ஏய், எனக்கு என்னமா மூட் ஆஃப்? தாங்கி பிடிக்க ஆள் இருந்தா தானே ஃபீல் பண்ணணும். ஆனாக்கா நீங்க சந்தோஷப்பட வேண்டிய நேரம் இது. சதீஷ் மாமா குடிக்கிறத விட்டுட்டாரு, வேலைக்கும் போக ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் இப்ப பிரச்சனையே. ஒரே ஆளு இதுக்கான பொறுப்பு எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டா எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட பாரத்தை அந்த ஆள் முதுகுல தான் தூக்கி வைப்பாங்க. அக்கா, நீங்க தேவையில்லாததெல்லாம் நினைக்கிறீங்க. நீ என்ன இங்க தேடிட்டு இருக்க? வேணுகோபாலுக்கு அரிசி கஞ்சி கொடுக்கணும். நேத்து சாயங்காலம் கொடுத்த கஞ்சி எதன ரூம்ல அவன் தூக்கி எறிஞ்சான். இந்த சமயத்துல அவர்கிட்ட கோவத்தை காட்ட முடியுமா? நீ அங்க தேன்னா கூட அரிசி கிடைக்காது. அதுக்கு கடைக்கு தான் போகணும். அது காலங்கத்துல எங்க கிடைக்கும்? ஒரு வேலை பண்றேன். இருக்கிற அரிசியை வச்சு அம்மிக்கல்ல நுணுக்கி கொடுக்கறேன். ஐயோ, நீ என்ன பாலா பண்ணிட்டு இருக்க? பார்த்து எடுக்க வேண்டியதானே. இது என் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்த அரிசி. ஏன் இவ்வளவு சீக்கிரம் தீந்து போச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கு நான் தான் அவர்கிட்ட பதில் சொல்லி ஆகணும். வேணு கஞ்ச தட்டி விட்டு பைத்தியக்காரத்தனத்தை காட்டுறதுக்கு ஏன் வீட்டுக்காரர் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. நீ எதுக்கு இங்க இருந்து கஷ்டப்பட்டு இருக்க? வீட்டுக்கு போ. நல்ல சாப்பாடாவது சாப்பிடலாம்ல. வேணு இங்கே இருந்து உசுறு விட்டாலும் சரி, வாழ்ந்தாலும் சரி, அவன் என்ன வேணா பண்ணிக்கிட்டோம். அவன் இனிமே எந்திரிச்சு நடக்க மாட்டான். நீயாவது இங்க இருந்து தப்பிக்க பாருமா. அவனுக்காக நீ தேவையில்லாம கஷ்டப்படாத. வேணுவால உனக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் வருமே தவிர வேற எதுவும் கிடைக்காது. எத்தனை நாளா கட்டுன புருஷன் உங்களுக்கு வேலைக்கு ஆகாதவரா தெரிஞ்சாரே, அப்பயே நீங்க அவரை விட்டுட்டு போகல? ஒருவேளை அவர் இந்த மாதிரி உடம்பு முடியாம இருந்தா அவர் வாயில விஷத்தை ஊத்திட்டு நீங்க கிளம்பி போயிடுவீங்களா? இந்த கேள்வி உங்களுக்குள்ளே நீங்க கேட்டுக்கிட்டு பதில் சொன்னா போதும். எனக்கு நீங்க அட்வைஸ் பண்ணாதீங்க. உனக்கு அரிசி வேண்டாமா? அதை அளந்து வச்சு அது யாரோடதுன்னு நீங்க பேரை எழுதி வச்சிருக்கீங்கல்ல, அது வீணாக்காம பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. பாலா, நான் உன்னை எதுவுமே சொல்லலமா. சில பேர் நினைக்கிறத சொல்ல மாட்டாங்கக்கா, சொல்லறதையும் செய்ய மாட்டாங்கக்கா. ஆனா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கு. வேணுகோபால் இங்கே இருந்து செத்து தொலையணும். ஐயோ பாலா, நீ கோவப்படாதம்மா. அரிசியை எடுத்து உடைச்சு வேணுக்கு அரிசி கஞ்சி செஞ்சு கொடுமா. வேண்டாம்க்கா, ஒரு நாள் பட்னி கிடந்தா அந்த ஆள் செத்து போயிட மாட்டான். பாலா, நீ சங்கடப்பட வேண்டாமா. நீ அனுபவிக்கிற சங்கடத்துக்குள்ளதான் அந்த கடவுள் சந்தோஷத்தை அடக்கி வச்சிருக்காரு. விடுமா. ஒரு ஆபத்து ஏற்படும் போது மனுஷங்க ஒன்னா இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இங்க இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. என்னுடைய பொருளை நீ எடுக்காதங்கிற ஒரு சுயநலம். இப்படி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு சம்பவம் நடந்து அவங்க தனியா தான் போவாங்க. சிங்கம் போல வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு ஆளு இப்ப கட்டல்ல விழுந்து கிடக்குறாருல, இடுப்பு எலும்பு முடிஞ்ச நாய் போல. அவரோட வாழ்க்கையை நான் காப்பாத்தணும்ல, அதுதான் என்னுடைய கடமையே. உன்னை இந்த அளவுக்கு ரொம்ப கொடுமைப்படுத்தினவன் தாமா அவ. நீ எதுக்காக அவன் மேல அனுதாபம் படுற?
அவனை என்ன வேணாலும் பண்ணலாம், அவனால திருப்பி அடிக்க முடியாது. ஆனா நீ என்னடானா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டே இருக்க. உனக்கு மட்டும் ஏமா இப்படி எல்லாம் நடக்குது? இந்த பொறுமைக்கு மறுபேர் தான் மாமா பொண்ணு. வேணுகோபால் பட்னியா இருக்கக்கூடாது. அவருக்கு சாப்பாடு வேணும். அதுக்கு நான் ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும். என்ன இந்த நிலைமையா? பிரசவத்துக்கு இன்னும் மாசம் இருக்குல்ல. பிரசவம் வரைக்கும் வேலைக்கு போற பொண்ணுங்கள்லாம் இருக்காங்கல்ல. வேலை செய்யற இடத்துல பிரசவிச்ச பொண்ணுங்களை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு ஏதாவது ஒரு வேலை வேணும். என்னால செய்ய முடியுங்கிற ஒரு வேலை. அந்த கடவுள் ஏதாவது ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கறாருன்னு பாப்போம். அந்த கடவுள் இது வரைக்கும் காட்டின வழி என்னன்னா பட்னி தான். இனிமே அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. பாலா, பாலா, எனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வாடி. நீ எங்கடி இருக்க? அவனை பாத்தியா? நீ அவனை விட்டுட்டு போயிடுவேனோ ரொம்ப பயப்படுறான். ஆனா நீ போக மாட்டேன்னு எனக்கு தெரியுமா? டேய் பாலா, பாலா, போமா. இதை பத்தி நீ அதிகமா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சூரஜ். சுதேசிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனியா மாத்துறதுக்கு அனந்தன் எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கல. ஆனா அதை நடத்துறதுக்கு ஒருத்தர் தலைமை ஏற்கணும்னு சொல்றாரு. 200 பேருக்கு வேலை போக கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த யோசனையை உங்ககிட்ட சொல்றேன். தொழிலாளர்கள்ல ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட ஒப்படைக்கணும். அது சரி வராது. நேத்து வரைக்கும் நமக்கு சமமா இருந்த ஒரு ஆளை தலைவரா போட்டோம்னா மத்தவங்கள பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு ஆளை நம்ம தலைவரா போட்டோம்னா பிரச்சனை வேற மாதிரி போயிடும். அப்போ உங்களுக்கு பிடிச்ச ஆளை பார்த்து நீங்களே அப்பாயிண்ட் பண்ணுங்க. ஆனா அந்த பொசிஷனுக்கு கரெக்டான ஆளு யாருன்னா சமேலி. நான் வேலைக்காரங்க கிட்ட எல்லாம் கேட்டேன். இந்த கம்பெனியை தொடங்குறதுக்கு காரணமா இருந்த நம்ம சமேலி அந்த பொறுப்பை எடுத்து நடத்துறது தான் அவங்களோட விருப்பமே. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சூரஜ், நீங்களே ஒரு வாட்டி வந்து பாருங்க. வேலை பார்க்கறவங்க கிட்ட நேரடியாவே வந்து பேசுங்க. வரீங்கல்ல? உங்க வார்த்தையை நான் எப்பவுமே நம்புறேன். ஆனா அவ்வளவு பெரிய பொறுப்பை எடுத்து நடத்தணும்னா இவளால முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? சேகரன் மாமா, சூரஜ் சொல்றதுதான் சரியான விஷயம். சொல்ல போனா ஒரு 2-3 மாசம் தான் என்னால அங்க இருக்கிற வேலையெல்லாம் பார்க்க முடியும். இது நீ சொல்ற டைம் போதும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்கும். அது மட்டும் இல்லாம மத்தவங்களை நம்பி இந்த பொறுப்பு கொடுத்தா கம்பெனி சீக்கிரமாவே நாசமாயிடும். சூரஜ், நீ என்ன சொல்ல போறியோன்ற தயக்கம்தான் சமேலிக்கு. நீங்க என்ன முடிவெடுத்தாலும் சமேலி அதை ஏத்துப்பா. இந்த விஷயத்துல அடிச்சு ஏத்துக்க வைக்க முடியாதுல்ல. சமேலியால மேனேஜ் பண்ண முடியும்னா நான் கண்டிப்பா எதிர்க்க மாட்டேன். ஒரு நல்ல ஆளை அந்த கம்பெனிக்கு பார்க்க முடியுமாங்கிறத நீங்க முயற்சி பண்ணி பாருங்க சேகரன் மாமா. உன்னை விட பெட்டரா வேற ஆள் யாருமே இல்லம்மா. நான் என்ன சொல்றேன்னா, எல்லா நாளும் நீ வரணும்னு அவசியமே இல்ல. கார்மெண்ட்ஸ் யூனிட்ல ஒரு சூப்பர்வைசர் இருக்கார்ல, அவரே எல்லா வரையும் பார்த்துப்பாரு. அதனால நீ தினமும் வரணும்னு அவசியம் இல்ல. காலையில ஆபீஸுக்கு வந்துட்டு ஆர்டரையும் அக்கவுண்ட்ஸையும் மட்டும் பார்த்தா போதும். அது இல்லாம இதெல்லாம் நீ ஏற்கனவே பார்த்த வேலைதாம்மா. சூரஜ், இந்த விஷயத்துல ஓ முடிவை தான் எதிர்பார்க்கிறாரு. நான் இனிமே கட்டாயப்படுத்தி உன் மனசை கஷ்டப்படுத்த மாட்டேன். இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக நான் ஒன்னும் இங்க வரவும் இல்ல, நாம இதை பத்தி பேசவும் இல்ல. இத்தோட இந்த விஷயத்தை டிராப் பண்ணிடலாம். மெதுவா. வேண்டாம், நானே எழுந்துக்கிறேன். 200 தொழிலாளர்களோட எதிர்காலத்தை இனிமே அந்த கடவுள் தான் காப்பாற்றணும். சரி, நடக்கிறது நடக்கட்டும். சேகரன் மாமா,
ஆ, நான் வரேன். வர்ற 1ஆம் தேதியிலிருந்து நீ வந்து பொறுப்பெடுத்துக்குமா. இந்த விஷயத்த நான் எல்லார்கிட்டையும் சொல்லிடுறேம்மா. 1ஆம் தேதி நானே இங்க வந்துடுறேம்மா. கையோட நானே கூட்டிட்டு போயிடுறேன். யாரும் இல்லையாங்க? எல்லாரும் செத்து தொலைஞ்சிட்டீங்களா? ஏண்டா நாய்களா? என் காசை வச்சு இத்தனை நாளா வயிறு வளர்த்த ஒரு நாய் கூட அங்க இல்லையா? என்னடா செத்துட்டு நான் பார்க்க வந்தியா? இப்படி கத்திக்கிட்டே இருந்தா உன் வலி போயிடுமா என்ன? ஏண்டா ஏண்டா இங்க சமையல் வேலையெல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு. என்ன என் வாய்க்கு ருசியா சாப்பாடு கொடுக்கறதுக்கு இந்த வீட்டுல யாருமே இல்லையா? சதீஷ் அண்ணன் கொடுக்கற பணத்துல தான் இந்த குடும்பம் ஓடுது. நான் வேலைக்கு போனா கம்மியான சம்பளம் தான் கிடைக்குது. அதை வச்சு எப்படி எங்களால உங்களை பாத்துக்க முடியும்? ஏண்டா ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் உனக்கு தேவையான எல்லாத்தையும் பாத்துக்கிட்டது நான் தான்டா. ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை வந்ததும் திரும்பி பார்க்க ஒருத்தனும் இல்ல. நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? நீங்க பண்ண அபத்தமான வேலையை எங்களால காட்ட முடியாதுல்ல. இதெல்லாம் நான் உருவாக்குனதுடா. உருவாக்குனதே நீங்க தானே. ஆனா என்ன பண்றது, இந்த வீட்டை இளைய மகனான என் பேர்ல தான் அம்மா எழுதி வச்சிருக்காங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.